ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான மற்றும் மிகவுமே பிரசித்தி பெற்ற அம்மனோட தலங்களில் ஒன்று. பொதுவாக மாரியம்மன் கோவில்களில் திருவிழா காலங்களில் மட்டுமே கம்பம், அதாவது அம்மனோட கணவராக கருதப்படுற அந்த கம்பம் நடப்பட்டு விழா முடிஞ்சதும் அகற்றப்படும். ஆனால் இந்த கோயிலில் ஆண்டு முழுவதுமே கம்பம் அகற்றப்படாமல் இருக்கிறதால அம்மன் எப்போதுமே சுமங்கலியாகவே காட்சியளிக்கிறார். இதனால தான் இவருக்கு நித்திய சுமங்கலி என்ற பெயர் வந்தது. கோயிலில் மூலவர் சிலைக்கு முன்னே லிங்க வடிவில் சுயம்பு அம்மன் வீற்றிருக்கிறார். கோவில் கொல்லிமலை, அளவாய் மலை, நைனாமலை மற்றும் போதமலை ஆகிய 4 மலைகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறது இன்னமுமே சிறப்பு. இந்த கோவிலில் முக்கிய வழிபாடுனா சுமங்கலி பெண்கள் இங்கே வந்து வணங்கி தங்களுடைய மாங்கல்ய பலம் பெறுகிறதுக்கு வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் இங்கே பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க. குழந்தை வரம் வேண்டி இங்கே வரவங்க அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் பிரார்த்தனை செஞ்சு ஊஞ்சலை ஆட்டி விட்டு அவங்களுடைய பிரார்த்தனையை பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அம்மனுக்கு இங்கே நடக்கிற எல்லா திருவிழாவுமே ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. முக்கியமாக இங்கே நடக்கிற ஐப்பசி மாத திருவிழா 15 நாட்கள் நடக்கும். இந்த 15 நாள் திருவிழாவில் கண்டிப்பாக தேர் திருவிழா, அது மட்டும் இல்லாமல் தீமிதி திருவிழா, இது எல்லாமே சூப்பராக நடக்கும். இங்கே அம்மனுக்கு அந்த பூச்சொரிதல் வழிபாடு செய்யும்போது 1 டன் மலர்களால் அம்மனை அலங்காரம் பண்ணி அழகாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பாங்க இங்கே இருக்கிற நித்திய சுமங்கலி மாரியம்மன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவில் விசிட் பண்ணிவிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். நன்றி.